கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வல்லக்கோட்டையில் குவிந்த முருக பக்தர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் புகழ்பெற்ற வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. அருணகிரிநாத சுவாமிகளால் 8 திருப்புகழ் பாடப்பெற்ற இத்தலம் பகிரத மன்னனுக்கு இழந்த அரசாட்சியை மீண்டும் வழங்கிய தலமாகும். இந்திரன் இந்திராணியை மனம் புரிய வரம் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது. அதனால் இழந்த பதவிகளை மீண்டும் வழங்கிடும் தலமாகும். திருமண பாக்கியம் வழங்கும் தலமாகவும் இத்திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிருத்திகை நாட்களிலும் வருகின்றனர். அதனால் ஞாயிறு, செவ்வாய், கிருத்திகை நாட்களில் நாள் முழுவதும் இத்திருக்கோவில் திறந்துள்ளது. மேலும் சினிமா பிரபலங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட கலைத்துறையினர் பலரும் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். திருமண பரிகார தலமாகவும் வீடு கட்டுவதற்கு பிரார்த்தனை தலமாகவும் விளங்கும் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை தீபத்தினை முன்னிட்டு காலை 6 மணிக்கு கருவறையில் 7 அடி உயரத்தில் காட்சியருளும் மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் ஒலித்திட பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும், வள்ளி தெய்வானை குங்குமக்காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கந்தசஷ்டி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் காலையில் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு 1 மணி நேரம் வரிசையில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டனர். கார்த்திகை விரதம் இருக்கும் பக்தர்கள் 108 முறை திருக்கோவிலை வலம் வந்து வழிபட்டனர். விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு பாயசம், சர்க்கரை பொங்கல், பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மோர், பானகம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்புக்கு தற்காலிக மருத்துவ முகாம் வசதியும் செய்யப்பட்டது. கார்த்திகை தீப உற்சவ ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் சி. குமரதுரை, உதவி ஆணையர் ஆர். கார்த்திகேயன் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர்.